ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். இன்னைக்கு நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் மேட் கீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 12th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த 1 பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது எடுத்துக்கோங்க. இதில் இந்த 5ம் 4ம் வச்சு தான் இந்த 1 வந்திருக்கு. 5லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அந்த 1க்கு கியூப் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 27 இது ரெண்டுத்தையும் வச்சு தான் வந்திருக்கு. அப்போ 11லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 3யா? 3க்கு கியூப் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். இப்போ இந்த 64 எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் வந்திருக்கு. இப்போ 7லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 4 வரும். 4க்கு கியூப் போட்டால் நமக்கு 64 கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து இந்த 8லேருந்து இந்த 2வை மைனஸ் பண்ணிட்டா 6. 6க்கு கியூப் போடணும். 6க்கு கியூப் போட்டால் நமக்கு 216 கிடைக்கும். 6 × 6 × 6 வந்து 216 வரும். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் நமக்கு இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த மூணுத்தையும் வச்சு தான் இந்த ஆன்சரை நம்ம வர வைக்கணும். அப்போ தான் இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 7 + 8 வந்து 15. 15 கூட 9 ஆட் பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும். 24 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 8 கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 7 + 8 பார்த்தீங்கன்னா 15 வருமா? 15 ஆட் பண்ணால் 30 வரும். 30யை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? நமக்கு 10 கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்திருக்க ஆன்சர் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 6யும் 7யும் ஆட் பண்ணால் 13 கூட 20 ஆட் பண்ணால் நமக்கு 33 கிடைக்கும். இதை 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இதில் நமக்கு எங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆன்சரை இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 56 கிடைக்கும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், 56ல் 10 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு 46. இங்கே வந்திருக்கா 46. ஓகே, இப்போ அதே மாதிரி இது பாருங்கள். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 20 கிடைக்கும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 36 கிடைக்கும். பட் 20லேருந்து தான் 36ஐ நம்ம சப் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நம்பருடைய சிம்பிள் போடணும் இல்லையா? நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 16, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், அப்போ -16 வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாலும் 24. அப்போ 24லேருந்து 24 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ 15th கொஸ்டின் பாருங்கள். ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் த ராங் டேர்ம் இந்த ஃபாலோயிங் சீரீஸ். அப்போ ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரை, பாயில், பீல், பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரை, பாயில், பேக் இதெல்லாமே எடுத்துட்டோம்னா குக்கிங்கில் வந்துடும். ஆனால் பீல் அப்படின்றது என்னென்னா உரிக்கிறது அப்படின்றதுல வரும் இல்லையா? அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட்டு. இப்போ இதில் பாருங்கள், ஜீப்ரா, ஹார்ஸ், டைகர், லயன். இந்த ஜீப்ரா, டைகர், லயன் இது எல்லாமே வைல்டு அனிமல்ஸ். ஆனால் ஹார்ஸ் வந்து டொமஸ்டிக் அனிமல். இது வந்து எனக்கு சரியாக தெரியல. நான் தெரிஞ்ச உடனே அப்புறம் ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது பாருங்கள். 863 கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதே ரிலேஷன்ஷிப்பை வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, 8உடைய ஸ்கொயர் என்ன? 8 8 64 இல்லையா? அந்த 64ல் 1 மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ 12உடைய ஸ்கொயர் என்ன? நமக்கு 144. அதில் ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 143 வரும். தேர்ட் ஆப்ஷன். 19th கொஸ்டின் பார்க்கலாம். ஷவுட், விஸ்பர். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷவுட்னா கத்துறது, விஸ்பர்னா சைலண்ட்டாக பேசுறது, முணுமுணுத்து பேசுறது சைலண்ட்டாக. அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னென்னா ஹிட் பண்ணுறது, அடிக்கிறது அப்படின்ற மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் தான் நமக்கு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வென் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நமக்கு இங்கே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டினில் இதில் எந்த வென் டயக்ராம் இதுக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிளான்ஸ், அனிமல்ஸ், மென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்கணும். பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அனிமல்ஸும் டிஃப்ரெண்ட்டு, மென்னும் டிஃப்ரெண்ட்டு. மூணுமே டிஃப்ரெண்ட் டைப்பு. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே கிடையாது. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, மதர்ஸ், டாக்டர்ஸ், உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இது வந்து உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உமனில் தான் மதர்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக மதர்ஸ் வந்து
உமனாக தான் இருக்க முடியும். அதுக்கடுத்து டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலும் இருக்கலாம் ஃபீமேலும் இருக்கலாம் இல்லையா. உமன் மட்டுமே நமக்கு வந்து டாக்டர்ஸ் கிடையாது, மென்னும் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இதுக்குள்ள நம்ம போட முடியாது, அப்போ தனியாக தான் போடணும். ஆனால் இவங்களும் வருவாங்க, மதர்ஸும் டாக்டர் இருப்பாங்க, உமனும் டாக்டர் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் போட முடியும். ஸோ இது வந்து டாக்டர்ஸில் வரும். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து இங்கே நமக்கு கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் கீ வந்து பிறகு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மினிட்ஸ், டேஸ், மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மந்த்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மந்த்ஸில் தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டேஸ் இருக்கும் இல்லையா. டேஸ்க்குள்ளே தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் இருக்கும். அப்போ எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டார், சன், மூன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சன் வந்து ஒரு ஸ்டார், ஆனால் மூன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வேல்ஸ், ஃபிஷ், crocodile. இது மூணுமே டிஃப்ரெண்ட்டானது, ஒவ்வொன்றுத்துக்கும் தொடர்பே கிடையாது. அப்போ மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது. இதோடைய கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.